அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 22 முதல் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் அடுத்த 7 நாளில் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு திருக்கணிதத்தின்படி குடும்பஸ்தானத்தில் நுழைகிறார், கேது அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 3லும் 9லும் தான் நிலை கொண்டிருக்கின்றனர். எனவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக ஏற்படாது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் பற்றாக்குறைகள் சற்று கணிசமாக கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பும் லாபம் கைப்புலரக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது. புதிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை ராகு கேது பயிற்சி உருவாக்கி கொடுக்கிறது. அஷ்டம கேதுவால் எதிர்பாராத அலைச்சலும் சிரமமும் சற்று அதிகரிப்பதற்கான சூழல் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்றாலும் கூட மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை 7.5 சனியில் சந்தித்து வந்த சூழலில் இனி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அலைச்சல், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை தவிர்த்து ஆதாயம் நிறைவாக காண்பதற்கான நல்ல வாய்ப்பு உள்ளது. அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் எடுத்த காரியத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக சந்திரன் மாற்றி கொடுக்கிறார். ஜென்மராசியை விட்டு விலகி 2, 3, 4 என பல இடங்களில் வலம் வரக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் இறுதியில் உச்சமும் பெறுகிறாருங்க. குறிப்பாக சந்திரன் சூரியனுடன் இணைந்து தைரிய ஸ்தானத்தை சுக்கிரனுடனும் சுகஸ்தானத்தை சூரியனுடனும் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் 27ஆம் தேதி அன்று அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகிறார். அன்றைய தினத்தில் உறுதியாகவே முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பித்ரு கர்மா, பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகளும் சிரமங்களும் விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும். அது மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே சந்திரனின் அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வளர்பிறை சந்திரனாக மாறுவதால் நினைத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் சுகஸ்தானம் ஆகிய 4ல் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல் போன்ற மிக சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் பல நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சுக்கிரனும் தைரியத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை, அரசியல் துறை, கணினித்துறை, ஐடி துறை, போக்குவரத்து துறை என பல துறைகளில் நீங்கள் விரும்பியபடியே உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான புதிய வாய்ப்புகள் மிகவும் பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இதோடு மட்டுமல்லாது குரு பகவானும் 5ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறார். குரு பகவான் இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 9, 11 மற்றும் ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைப்பதால்
மிகப்பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குரு நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகமானதும் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவதோடு குரு பரிவர்த்தனை யோகத்தை, குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துவதால் தொழில் அனைத்து காரியங்களிலும் முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிறைவாக சந்திக்க முடியும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக இந்த தருணத்தில் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள், சிரமங்களை இந்த தருணத்தில் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முடிவுகளை மிக சிறப்பாக எடுப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் முற்றிலுமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி 3இல் நுழைந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இந்த இரு நிகழ்வுமே மிக சிறப்பான மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே சனியின் அமைப்பால் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். நீண்ட ஆயுள் கிடைப்பதோடு மன வருத்தம் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகி திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தடுமாற்றம் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் அந்த வாய்ப்பு கிட்டும். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக 7இல் வலம் வருகிறார். எனவே இந்த வேளையில் திருமணம், காதுகுத்து, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக தடை தாமதமின்றி கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாயின் அமைப்பால் புதிய சொத்துக்களை வாங்குவதோடு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய சகாயஸ்தானமாகிய 3இல் வலம் வருகிறார். 4ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நன்மை நிறைவாக கிடைக்கும். ஏற்பட்டு வந்த சிக்கல்களுக்கு தெளிவு கிடைப்பதோடு தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வித்யாகாரகரான புதன். எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் வினை தீர்ப்பார் விநாயகர் ஆலயம் சென்று வியாழக்கிழமை விரதமிருந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும்.